வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். வேனுக்கோசம் வெயிட் பண்ணியிருந்தேன் காலிலேருந்து. இந்த வேன் தான் வந்து இப்போ இந்த வேன் தான் நாங்கள் செஞ்சு போகிறோம். இன்னும் 2-3 டான்ஸர் பாய்ஸ் கேர்ள்ஸ் வரணும், அவங்கோசம் வெயிட்டிங். இந்த வேன் தான் இப்போது செஞ்சு போகிறோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து செஞ்சில் ஒரு ப்ரோக்ராம். காலைல 10:30 வந்துட்டேன். வேன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11 ஆயிடுச்சு. நம்ம கூட டான்ஸ் ஆடுற பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. விஜி, ஆமாம், நம்ம சிஸ்டர் விஜி வந்துட்டாங்க. சீக்கிரம் வந்துட்டாங்க. சாப்பிட்டோம். அடுத்து நம்ம தாஸ், விஜய் தாஸ். நல்லா இருக்கியாப்பா? இவர் இன்னைக்கு நம்ம கூட ப்ரோக்ராம் செஞ்சு ப்ரோக்ராமுக்கு. ரைட், ஓகே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தது ரஜினி வெங்கடேஷ் தான் ஓடு. நம்ம தலைவர் தான் ரஜினி வெங்கடேஷ். பேசி முடியுங்க. இன்னைக்கு இவர் தான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. ரஜினி வணக்கம் அண்ணா, டிஆர் அண்ணா. சூப்பர் தான். இவர் தான் இன்னைக்கு இவரோட ப்ரோக்ராம் நான் போகிறேன். நீங்கள் பேசுங்க. சரி, எல்லா நண்பர்கள் தான். நம்ம இப்போ சிவாஜி அந்தோனி, விஜயகாந்த் குமார் எல்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் வணக்கம் பிரதர், வாங்க. நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் இவங்கெல்லாம் நம்ம வீடியோ கண்டினியூ பார்க்குறோங்க. ரொம்ப சந்தோஷம். சென்னை மை ஃப்ரெண்டு ஹியர். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட்டு. ஓகே, சூப்பர். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறோம். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், வாங்குகிறோம். அதுதான் பாவம், அதான் முக்கியம். ஓகே, அதாவது வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் மறந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இதுக்கிட்ட மட்டும்தான். சரி, பார்க்கலாம். எனக்கு ஞாபகம்லாம் வீட்டில் தான். தம்பி நேரத்தில் முன்னாடி லூஸ் பஸ்ஸில் போயிட்டானா அதே யோசனை. சரியாச்சா இல்லையா அடிக்கடி ஃபோன் பண்ணி ஒய்ஃப் கிட்ட கேட்குறது. இப்போ ஒன்றும் இல்லைன்னாங்க. ஈவினிங் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே கடகடனை கிளம்பி வீட்டுக்கு எப்படா வரேன்ட்டு இருக்கு. நான் இருந்துச்சுன்னு நான் சமாளிச்சிடுவேன். எவ்வளோ நாளும் சமாளிச்சிடுவேன். ஒய்ஃபால் சமாளிக்கிறது கஷ்டம். பார்க்கலாம். போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதான் எங்கேயும் வெளியெலாம் போகிறது கிடையாது. போனால் கூட வீட்டிலே தான் யோசனை இருக்குது. என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறது யோசனையே இருந்திருக்கும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேன் கோணத்தில் கிளம்பிடும். ஒரு 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் வர வேண்டியிருக்கு. அவங்க வருஷம் வெயிட்டிங். வந்தால் கிளம்ப வேண்டியதுதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.